வெல்கம் டு Jassimplecooking. இன்னைக்கு நாம காஃபி புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காஃபி புட்டிங் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். நான் வந்து நெஸ்கஃபே பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம் இதை வந்து சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுவும் வந்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கலந்தாச்சு. இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா புட்டிங்கை வந்து செட் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து 4 கிளாஸ் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து தனித்தனியாக எப்படி ஊற்றி செட் பண்ணுறதுக்கு பதிலாக மொத்தமாக ஒரு பெரிய பவுலில் சேர்த்து செட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நாம் புட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து ஒரு கடாயை வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துடலாம். இது வந்து 1/2 லிட்டர். இப்போ நாம் இதை வந்து கடாயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் வந்து நல்லா கரைஞ்சி இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் நாம் வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ பால் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நாம் இதில் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற காஃபி பவுடர் மிக்சரை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா கூடவே நம்ம கலந்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மிக்சரையும் சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவரை வந்து நம்ம சேர்க்கும்போது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஃப்ளேமை வந்து முதல்ல லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. இது வந்து 4லேருந்து 5 நிமிஷம் நாம் இதை வந்து நல்லா வேக வைக்கணும். கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இது வந்து நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ நாம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதை வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கிளாஸ் பவுலில் சேர்த்துடலாம். கிளாஸ் பவுலுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஸ்டீல் இல்லைன்னா அலுமினியம் பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா புட்டிங் கலவையும் வந்து நான் கிளாஸ் பவுலில் சேர்த்துட்டேன். இது வந்து லைட்டாக ஆறினதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வச்சிடலாம். இப்போ 3 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டேன். கை வச்சு லைட்டாக இப்படியே ஓரங்களை வந்து எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறமா இதை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து ஒரு செர்ரி பழத்தை வந்து இது மேலே வச்சுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம புட்டிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. பாருங்க, இதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.